CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். 21st ப்ராப்ளம் பார்க்கலாங்க. Ashok went 8 km south and turned west and walked 3 km, again turned north and walked 5 km. He took a final turn to east and walked 3 km. In which direction was Ashok from the starting point அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நார்மலாக இந்த டயக்ராம் வந்துக்கலாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போது அசோக் வெண்ட் 8 km ஃப்ரம் சவுத், 8 km சவுத் அண்ட் டேர்ன்டு வெஸ்ட். இப்போது சவுத் இப்படி இருக்குங்களா? ஸோ அசோக் வந்துட்டு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 8 km வராரு, வாக் பண்ணி வராரு. வாக்குடு அண்ட் டேர்ன்டு வெஸ்ட். அண்ட் டேர்ன்டு என்னங்க? வெஸ்ட்டு டெர்ன் பண்ணுறாரு 3 km. அகெயின் டேர்ன்டு நார்த், நார்த் டைரெக்ஷன் மேலே நோக்கி இருக்குங்களா? நார்த்துக்கு வராரு 5 km. ஹீ டுக் ஃபைனல் டேர்ன், ஃபைனலாக ஈஸ்ட்டில் டேர்ன் பண்ணுறாரு. ஃபைனலாக ஈஸ்ட்டில் டேர்ன் பண்ணுறாரு. ஈஸ்ட் இப்படி இருக்குங்களா? ஈஸ்ட்டில் ஃபைனலாக 3 km போடுறாரு. இதுதான் அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. ஓகேங்களா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் வாஸ் அசோக் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு எந்த பொசிஷனில் அவர் நிற்கிறாரு? ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்குங்க? கீழ் நோக்கி இருக்குங்களா? டவுன்வர்ட் டைரக்ஷனாக இருக்குதா? ஸோ இது வந்துட்டு சவுத்து. இன்னொரு டைம் சொல்கிறேங்க. அசோக் வெண்ட் 8 km சவுத் அண்ட் டேர்ன்டு வெஸ்ட்டு, வெஸ்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. அகெயின் டேர்ன்டு நார்த்து, நார்த்து டேர்ன் பண்ணுறாரு. அண்ட் டுக் ஃபைனலாக அவர் வந்து ஈஸ்ட்டுக்கு டேர்ன் பண்ணுறாரு. இப்போ இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு விச் டைரக்ஷன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கொஷின் கேட்குறாங்க. இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குங்க? சவுத். கொஷின் நம்பர் 22. இஃப் எக்ஸ் ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் ஹெட் வித் ஹிஸ் டேக் டுவர்ட்ஸ் சவுத். எக்ஸ் வந்துட்டு அவரோட தலை வந்துட்டு சவுத்தில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா? டு ஹிஸ் விச் டைரக்ஷன் வில் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட். அவரோட லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு எதில் இருக்கோ, எந்த டைரக்ஷனில் இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நார்மலான டைரக்ஷன் வந்துட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் இப்படி தான் நின்றுட்டுருப்பான். அப்படி நிற்கும்போது அவனுக்கு ஈஸ்ட்டு, சவுத்து, அந்த மனுஷன் இங்கே நிற்கும்போது இங்கே ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இருக்கும். ஆனால் இங்கே கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹெட்டு வித் ஹிஸ் ஃபேஸ், அவரோட தலை வந்துட்டு சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அவர் வந்து இப்படி இருந்தால் நார்த்தை ஃபேஸ் பண்ணி அவரோட ஹெட் இருக்குது. ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஹெட்டு வந்துட்டு எதை ஃபேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது, நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. சவுத்தை ஃபேஸ் பண்ணி அவரோட தலை இருக்கும்போது இதனோட ரெசிப்ரோக்கலை நம்ம பண்ணணுங்க. ஸோ இங்கே ரைட்டு, இங்கே லெஃப்ட்டு. ஸோ லெஃப்டில் தான் வந்துட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு எந்த சைடில் இருக்கும்? லெஃப்டில் தான் இருக்கும். லெஃப்ட்டுங்கிறது இப்படி இருக்குங்களா? இப்படி இருக்கிறது என்ன டைரெக்ஷனுங்க? வெஸ்ட் டைரெக்ஷனுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட் டைரெக்ஷன். இதுதான் உங்களோட ஆன்சர். 23. ஐ ட்ரூ ஈஸ்ட் ஃபார் 5 miles. ஈஸ்ட்டில் 5 miles அவர் ட்ரூ பண்ணுறாரு. தென் ட்ரூ நார்த்து 3 miles, அங்கேருந்து நார்த்துக்கு 3 miles போகிறாரு. தென் டேர்ன் டு மை லெஃப்ட் அண்ட் ட்ரூ ஃபார் 2 miles அண்ட் எகெயின் டேர்ன் டு மை லெஃப்ட். விச் டைரக்ஷன் ஆம் ஐ கோயிங் நவ்? நார்மலாக போடுற இது போட்டுக்கணும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கணுங்க. இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஐ ட்ரூ ஈஸ்ட் ஃபார் 5 miles. ஈஸ்ட்டுங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி 5 mile போகிறாரு. அண்ட்ரூ நார்த் ஃபார், இது இந்த பாயிண்ட்லேருந்து நார்த்துக்கு 3 miles வராரு. நார்த்துக்கு 3 miles வராரு. தென் டேர்ன்டு லெஃப்ட், இங்கேருந்து லெஃப்ட், இங்கே லெஃப்ட் 2 miles லெஃப்ட்டு.
அகெயின் டேர்ன் டு மை லெஃப்ட், இங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வராரு. இது வந்து எந்த டைரக்ஷன், விச் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து இது என்ன டைரக்ஷனு, கீழே வந்திருக்குங்களா. ஸோ இது எந்த டைரக்ஷனு, சவுத் டைரக்ஷன். 23rd. Twenty-fourth problem. If A stand on his head with his face towards north, in which direction will his left hand side of the point? ஒன்றும் இல்லைங்க, இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஏங்கிறவர் ஒருத்தர் இங்கே நின்றுட்டுருக்காரு சரிங்களா. நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்காரு ஓகேங்களா. அவரோட டைரக்ஷன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எப்போவுமே நார்மலாக இருக்கும்போது லெஃப்ட் இங்கே ரைட் இங்கே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது, ஈஸ்ட்டை நோக்கி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு ஆன்சர். 25th problem. A car traveling from north, south, east, west. A car traveling from south cover distance of 8 km. Then turns right and runs another 9 km. Again turns to the right and was stopped. Which direction does it face now? இதாங்க கொஷின்னு. நம்ம நார்மலாக போடுற நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு போட்டுக்கணுங்க. இப்போ எ கார் ட்ராவலிங் ஃப்ரம் சவுத்துனா சவுத்தில் இருந்து கிளம்பி போகுது, இங்கே இருந்து அப்படியே கிளம்பி போகுது. இதான் சவுத்துன்னு வச்சுக்கிறோங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சவுத்துலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க. அங்கேருந்து ரைட்டு டேர்ன் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு எங்கே டேர்ன் ஆகுது, ரைட்டு டேர்ன் ஆகுது. எகெயின் டேர்ன்ஸ் ரைட், திரும்பவும் ரைட்டு டேர்ன் ஆகுதுங்க. அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது ஓகேங்களா. விச் டைரக்ஷன் வாஸ் ஹிஸ் ஃபேஸ் நவ்? இப்போது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இது என்ன டைரக்ஷனுங்க, கீழே வந்திருக்குங்களா. இது என்ன டைரக்ஷனுங்க, சவுத் டைரக்ஷனா. ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு சவுத். Then 26th problem. A taxi driver commenced his journey from a point and drew 10 km towards north and turned to his left and drew another 5 km. After waiting to meet a friend here, he turned to his right and continued to drive another 10 km. He has covered a distance of 25 km so far, but in which direction would he be now? இதாங்க question. ஸோ இதில் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக போடணும். அட் டாக்ஸி டிரைவர்ஸ் கமான்ஸ் டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். ஃப்ரம் அ பாயிண்ட் அண்ட் ட்ரூ 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நார்த்தை நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறார் ஓகேங்களா. டேர்ன்டு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. லெஃப்ட்டில் வந்துட்டு ட்ரூ அனதர் 5 கிலோமீட்டர், மறுபடியும் 5 கிலோமீட்டர் லெஃப்ட் வராரு. ஆஃப்டர் வெயிட்டிங் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு, இங்கே வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு ஓகேங்களா. மீட் பண்ணிட்டு ஹி டேர்ன்டு ரைட் 10 கிலோமீட்டர், மறுபடியும் ரைட்டில் அவர் வந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு. ஹீ ஹேஸ் கவர்டு டிஸ்டன்ஸ், அவர் வந்துட்டு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டார். பாருங்கள், இங்கே ஒரு 10 கிலோமீட்டர், இது ஒரு 5 கிலோமீட்டர் 15, இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டார். ஸோ ஃபார் பட் இன் விச் டைரக்ஷன் வுட் ஹீ நவ்? இப்போ இவர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கார். இந்த இடத்துல இருந்தால் என்ன நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருன்னு இருக்காருங்களா, அப்போ ஏறுவாங்களா. ஸோ நார்த் டைரக்ஷனில் தான் வந்துட்டு அவர் வந்து இருக்காருங்க. இதாங்க 26th ப்ராப்ளம். 27th problem. A walks 3 km north. A walks 3 km north and then he turns left and goes 2 km and again turns left and goes 3 km. He turns right and walks right. In which direction he walking now? நார்மலாக போடுற நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நம்ம போட்டுக்கணுங்க. A walks 3 km north, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து நார்த்து மேலே போகுதுங்களா, நார்த்து வந்து 3 கிலோமீட்டர் போகிறாருங்க. போனதுக்கப்புறம் டேர்ன் லெஃப்ட் கோஸ் 2 கிலோமீட்டர், லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர் வராரு. அண்ட் அகெயின் டேர்ன்ஸ் லெஃப்ட் கோஸ் 3 மீட்டர், அதுக்கப்புறம் லெஃப்ட்டை டேர்ன் பண்ணி உங்களுக்கு 3 கிலோமீட்டர் வராரு ஓகேங்களா. அண்ட் ஹீ டேர்ன்ஸ் ரைட் வாக் ஸ்ட்ரெயிட், அவர் ரைட் நோக்கி வராரு, ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போகிறாரு. இந்த டைரக்ஷனில் வந்துட்டார். இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் வாக்கிங்? இந்த டைரக்ஷன் உங்களுக்கு இது எந்த டைரக்ஷனுங்க? உங்களுக்கு இந்த டைரக்ஷன் உங்களுக்கு என்னது வருது, வெஸ்ட்டில் வருதுங்களா.
பாருங்கள், A walks 3 kilometer நார்த்தை நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறாரு. டேர்ன் லெஃப்ட்டு அண்ட் தென் எகெயின் டேர்ன் லெஃப்ட்டு 3 கிலோமீட்டர் அண்ட் ஹீ டேர்ன்ஸ் ரைட்டில் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போகிறாரு. இது எந்த டைரெக்ஷன்னு கேட்குறாங்க. இது எந்த டைரெக்ஷனுங்க? வெஸ்ட் டைரெக்ஷனுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? வெஸ்ட்டு. Then 28. A walks southward, then turns right, then left, and then right. In which direction is he from the starting point? North, south, east, west போட்டுக்கணுங்க. A walks southern. ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்டில் ஏ வந்து சவுத்தை நோக்கி வராரு. சவுத்துன்னா கீழே வருது. ஓகேங்களா? சவுத்தை நோக்கி வராரு. டேர்ன் ரைட்டில் டென் பண்ணுறாரு. தென் லெஃப்ட், அதுக்கப்புறம் வராரு, லெஃப்ட்டுக்கு வராரு. தென் ரைட், அதுக்கப்புறம் ரைட்டுக்கு வராரு. இது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி வந்திருக்கு. இது என்ன டைரெக்ஷனு? வெஸ்ட் டைரெக்ஷனுங்களா? இங்கே பாருங்கள், ஏ வாக் சவுத்து, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சவுத்தை நோக்கி அவர் வராரு. டேர்ன்ஸ் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு. தென் லெஃப்ட்டுக்கு வராரு. தென் ரைட். இந்த ரைட்டு எந்த டைரெக்ஷன்? இந்த ரைட்டு எந்த டைரெக்ஷன் கேட்குறாங்க. இது எந்த டைரெக்ஷனுங்க? இது எந்த டைரெக்ஷனு? வெஸ்ட்டு. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட்டு. புக்கில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வெஸ்ட்டு தான் உங்களுக்கு கரெக்டு. 29. A man starts from a point, walks 15 meters towards east, turn left and walks 10 meters, turns right again and walks. Towards which direction is he now walking? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுங்களா? நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு எல்லாமே எழுதிட்டோங்களா? இப்போது a man start from a point, walks 50 meters towards east. ஈஸ்ட்டு இது தான். ஸோ இதான் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு அவர் 15 கிலோமீட்டர் வராரு. இது ஈஸ்ட்டை நோக்கி 15 கிலோமீட்டர் வராரு. டேர்ன் லெஃப்ட்டு 10 பண்ணுறாரு, 10 மீட்டர். அண்ட் டேர்ன் ரைட் அகைன், ரைட் வந்து 15 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ அவர் எதை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாரு? இதான் டைரெக்ஷன். ஸோ இது எதை டைரெக்ஷனுங்க? ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்குங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட். Then 30th problem. A boy starts walking towards west. He turns right and again turns right, then turns left and at last towards which direction is he walking now? நம்ம நார்மலாக நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கலாங்க. A boy starts walking towards west. இதான் வெஸ்ட்டு. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் வெஸ்ட்டுக்கு வராரு. தென் டேர்ன்ஸ் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு. எகெயின்ஸ் டேர்ன் ரைட்டு, மறுபடியும் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன்ஸ் லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. ஸோ இது என்ன டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன டைரெக்ஷனுங்க? நார்த்துங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நார்த்து. 31. சம் நம்பர் 31. I stand with my right hand extend side ways towards south. Towards which direction will my back be? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இது லெஃப்ட்டு, ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ரைட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கேன். ரைட்டை ஃபேஸ் பண்ணி இருந்தேன்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருப்பேன்னு அர்த்தங்களா? ஏன்னா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நான் ரைட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கும் பொழுது என்னோடய பேக் டுவோர்ட்ஸ் விச் டைரெக்ஷன் வில் மை பேக் பி? என்னோடய பேக் சைடு எந்த டைரெக்ஷனில் இருக்குது? நான் வந்து ரைட்டை ஃபேஸ் பண்ணால் ரைட்டு வந்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி நான் இருக்கேன். ஸோ என்னோடய பேக் சைடு வந்துட்டு இதனோட ஆப்போசிட் சைடு வெஸ்ட்டு சைடில் நான் இருந்திருப்பேன். ஸோ அப்போது ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட்டு சைடு தான் ஆன்சர். ஓகேங்களா? If a person moves 4 km towards west, then turns right and moves 3 km and then turns right and moves 6 km, which direction in which he is moving? North, south, east, west. இப்போ if a person moves 4 km towards west, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 4 km வெஸ்ட்டை நோக்கி மூவ் பண்ணுறாரு.
தென் டேர்ன் ரைட், அதுக்கப்புறம் ரைட்டு டென் பண்ணுறாரு 3 கிலோமீட்டர். அண்ட் தென் டேர்ன் ரைட், அண்ட் தென் டேர்ன் ரைட் அண்ட் மூவ் 6 கிலோமீட்டர். ரைட்டை டேர்ன் பண்ணி 6 கிலோமீட்டர் போகிறாரு. இது எந்த டைரக்ஷன், இது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி போகிறது வந்துட்டு உங்களுக்கு என்ன டைரக்ஷனு, ஈஸ்ட் டைரக்ஷனுங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஈஸ்ட். இஃப் அ பர்சன், இன்னொரு தடவை சொல்கிறேன், இஃப் அ பர்சன் மூவ்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் வெஸ்ட்டு வராரு அண்ட் தென் 3 கிலோமீட்டர் ரைட்டு அண்ட் மூவ்ஸ் ரைட் 6 கிலோமீட்டர், இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் தான் உங்களோட ஆன்சர். இஃப் மோகன் சீஸ் தி ரைசிங் தி சன், மோகன் வந்து சன் ரைஸ் ஆகிறத பார்க்குறாரு. பிஹைண்ட் த டெம்பிள், டெம்பிளுக்கு பின்னாடி சன்னு ரைஸ் ஆகுதுங்க. அண்ட் செட்டிங் இன், சன்னு ரைஸ் ஆகிறது ஒரு டெம்பிளுக்கு பின்னாடி, சன் செட் ஆகிறது அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன். சன் பிஹைண்ட் த ரயில்வே ஸ்டேஷன், சன்னு செட் ஆகிறது வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேங்களா? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி டெம்பிள் ஃப்ரம் தி ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெம்பிள் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மோகன் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மோகன் வந்துட்டு சன்னு வந்து ஈஸ்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ டெம்பிள் இங்கே இருக்கும், இங்கே பின்னாடி சன்னு வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகுது. இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஈவினிங் வந்து சன்னு செட் ஆகும். சன் செட் ஆகுறது வந்துட்டு வெஸ்ட்டில் செட் ஆகும், அது வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து என்னென்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி டெம்பிள் ஃப்ரம் தி ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டெம்பிள் எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, டெம்பிள் இங்கே இருக்குது, இது எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது, ஈஸ்ட்டை நோக்கி போகுது. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க, ஈஸ்ட். Sum number 34. Lakshman went to 15 kilometers to north. Then he turned west and covered 10 kilometer. Then he turned south and covered 5 kilometer. Finally turning to east and covered 10 kilometer. In which direction he is from his house? இது north, south, east, west. Lakshman went to 15 kilometers to north. North இந்த டைரக்ஷனில் இருக்குங்களா? இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து 15 கிலோமீட்டர் நார்த்தில் போகிறாரு. ஓகேங்களா? நார்த்தில் போயிட்டு டேர்ன்டு வெஸ்ட், கவர்டு 10 கிலோமீட்டர், வெஸ்ட்டில் டேர்ன் பண்ணி 10 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாரு. தென் ஹீ டேர்ன்டு சவுத்து, அதுக்கப்புறம் சவுத்து 5 கிலோமீட்டர் வராரு. ஃபைனலி டேர்னிங் டு ஈஸ்ட், ஃபைனலி ஈஸ்ட்டை டேர்ன் பண்ணி இருக்கிறாரு. ஹீ கவர்டு 10 கிலோமீட்டர். இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃப்ரம் தி ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ த ஹவுஸில் இருந்து இது வந்து இது வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கிறாரு. ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ஹவுஸு, இதை வந்து அவரோட பாயிண்ட்டு, இதுதான் அவரோட ஹவுஸு, டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி கவர் ஆச்சுன்னா இது எந்த டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன். ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நார்த்து. 35. A man starts from a point, walks 4 miles north and turns to his right and walks 2 miles, again turns to his right and walks 2 miles, again turns to his right and walks 2 miles. In which direction would he be now? இப்போ அவர் எந்த டைரக்ஷனில் இருப்பார்? நமக்கு தெரியும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. A man starts from a point, இந்த பாயிண்ட்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நார்த்தில் 4 கிலோமீட்டர் போகிறாரு. நார்த்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாரு? 4 கிலோமீட்டர் போகிறாரு. டேர்ன்ஸ் டு ரைட்டு, ரைட்டில் 2 miles போகிறாரு. எகெயின் டேர்ன்ஸ் ரைட்டு, மறுபடியும் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு, அங்கே ஒரு 2 miles வராரு. ஓகேங்களா? அண்டு வாக்ஸ் ரைட் 2 miles. ஓகேங்களா? மறுபடியும் 2 mile வாக் பண்ணி ரைட் வராரு. ஸோ இதுதான் அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. இப்போ அவங்க விச் டைரக்ஷன் வுட் ஹீ பி நவ், ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்டில் அவர் நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு.
அவர் இப்படி போய் இப்படி வந்து இந்த டெஸ்டினேஷன் பாயிண்டில் இங்கே நிற்கிறாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது என்ன டைரெக்ஷன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அப் ஏரோவாக இருக்கா? ஸோ இது வந்து நார்த்து. உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? நார்த்து. Then 36, I started walking down a road in the morning facing the sun. நான் வந்துட்டு சன்னை ஃபேஸ் பண்ணி வாக் பண்ணிட்டு போகிறேங்க. ஆஃப்டர் வாக்கிங் சம் மோர் டைம். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் ஐ டேர்ன்டு மை லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன். தென் ஐ டேர்ன்டு மை ரைட், அங்கிருந்து ரைட்டு டேர்ன் பண்ணுறேன். இன் விச் டைரக்ஷன் வாஸ் ஐ கோயிங் தென்? இப்போ நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன்? இதாங்க உங்களோட கொஷின். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ ஐ ஸ்டார்டட் வாக்கிங் டவுன் அ ரோட் இன் த மார்னிங் ஃபேஸிங் த சன். சன்னு எப்போவுமே மார்னிங்கில் ஈஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நான் ஈஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ஆஃப்டர் வாக்கிங் சம் டைம் ஐ டேர்ன் டு மை லெஃப்ட், இங்கேருந்து நான் லெஃப்ட்டுக்கு போகிறேன். தென் ஐ டேர்ன் டு மை ரைட்டு, மறுபடியும் இங்கேருந்து என்னோடய ரைட்டுக்கு வரேன். இன் விச் டைரக்ஷன் வாஸ் ஐ கோயிங் தென்? இதானங்க ரைட்டு. இது என்னங்க? ரைட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த இதில் இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்குங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு ஈஸ்ட். இதுதான் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு எங்கே இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்குங்களா? ஈஸ்ட் தாங்க உங்களோட ஆன்சர். தேர்ட்டி-செவன்த்து, லக்ஷ்மி வாக்டு 2 furlong north from her house and then took turn to left and continued to walk another 1 kilometer and finally she turned left and reached the school. Which direction is he facing now? இதாங்க கொஷின். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ லக்ஷ்மி வாக்டு 2 furlong நார்த்து. நார்த் இப்படி இருக்குங்களா? நார்த் வந்து 2 kilometer வந்துட்டு 2 furlong போகிறாரு. டேர்ன் லெஃப்ட்டுக்கு டேர்ன் பண்ணுறாரு. கண்டினியூ டு வாக் தென் 1 kilometer வாக் அனதர் 1 kilometer ஃபைனலி டேர்ன் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாங்க. ரீச் த ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க. இது எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க. இது எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பர் ஏரோ வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வருதுங்க? சவுத்து வருதுங்களா? ஸோ சவுத்து தாங்க உங்களோட ஆன்சர். லக்ஷ்மி ஸ்டார்டட் வாக்கிங் 2 furlong நார்த்துக்கு போகிறாங்க. தென் டுக் டேர்ன் லெஃப்ட்டுக்கு வராங்க. அனதர் 1 kilometer அண்ட் ஃபைனலி டேர்ன் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட் டேர்ன் பண்ணி ரீச் த ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க. இது எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க? இது வந்து சவுத் டைரக்ஷன். 38, you are going straight. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட்வேர்ட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. தென் டேர்ன் டு ரைட் டேர்ன் பண்ணுறீங்க. தென் ரைட் அகைன், திரும்பவும் ரைட்டு போகிறீங்க. தென் லெஃப்ட், 2 ரைட் போய் ஒரு லெஃப்ட். இன் விச் டைரக்ஷன் வுட் யூ பி கோயிங் நவ்? இப்போ நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவங்க வந்து கோயிங் ஸ்ட்ரைட் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்வேர்ட்ஸ் நோக்கி போகிறோம். ஈஸ்ட்டில் நம்ம போகிறோம். சரிங்களா? தென் டேர்ன் ரைட் டேர்ன் பண்ணுறீங்க. தென் டேர்ன் ரைட் அகெயின், மறுபடியும் ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஓகேங்களா? இது வந்து விச் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன டைரக்ஷனுங்க? சவுத்து டைரக்ஷனுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு சவுத்துங்களா? இதான் உங்களோட 38 ப்ராப்ளம். 39, இஃப் அகமத் ட்ராவல் டுவோர்ட்ஸ் நார்த் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். அகமத் அவரோட வீட்டிலேருந்து நார்த்தில் பயணம் பண்ணி போகிறாரு, ட்ராவல் பண்ணி போகிறாரு. தென் டு லெஃப்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் போகிறாரு. தென் டு சவுத், கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈச் இன் டைரக்ஷன் டு ரீச் சோஹன் ஹவுஸ். இன் விச் டைரக்ஷன் இஸ் அகமத் ஹவுஸ்? இங்கே பாருங்கள், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இது வந்து அகமத் ஹவுஸ். ட்ராவல்ஸ் நார்த்துனா அப்பு, நார்த்தில் அவர் போகிறாரு. தென் டு சவுத்து கவரிங், சவுத் வந்துட்டு உங்களுக்கு இஃப் அகமது ட்ராவல் டுவோர்ட்ஸ் நார்த்தை நோக்கி அகமத் வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து அகமது வந்து நார்த்தை நோக்கி போகிறாரு. தென் டு லெஃப்ட்டுங்களா? தென் டு சவுத் கவரிங், சவுத்தில் திரும்பி வராரு.
equal distance in each direction to reach the சோகன் ஹவுஸ். இவன் வீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து சோகனோட ஹவுஸு. இன் விச் டைரக்ஷன் இஸ் அகமத் ஹவுஸ்? அகமத் ஹவுஸில் இருந்து சோகன் ஹவுஸ்லேருந்து அகமத் ஹவுஸ் வந்துட்டு என்ன டைரக்ஷன் கேட்குறாங்க. சோகன் ஹவுஸ்லேருந்து அகமத் ஹவுஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன, இது சோகன் ஹவுஸு, இது அகமத் ஹவுஸு, இது என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஈஸ்ட் ஹவுஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஈஸ்ட்டு. இன்னொரு டைம் சொல்கிறேங்க. அகமத் ட்ராவல் டுவோர்ட்ஸ் நார்த். அகமத் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நார்த்துக்கு வராரு ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். தென் டேர்ன் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாரு. தென் டு சவுத்தில் வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் ஆஃப் சோகன் ஹவுஸ். அகமத் ஹவுஸும் சோகன் ஹவுஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன் விச் டைரக்ஷன் இஸ் அகமத் ஹவுஸ்? இங்கேருந்து பார்க்கும்போது அகமத் ஹவுஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறாங்க. இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்குறோம், அது வந்துட்டு ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஈஸ்ட் தாங்க உங்களோட ஆன்சர் 39க்கு. தென் 40, you go north, turn right, then right again, then go to the left. In which direction are you now? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். யூ கோ நார்த்தில் நீங்கள் போகிறீங்க. டேர்ன் ரைட்டு டேர்ன் பண்ணுறீங்க. தென் ரைட் அகெயின், மறுபடியும் ரைட்டு வரீங்க. அதுக்கப்புறம் கோ டு தி லெஃப்ட் வரீங்க. இங்கேருந்து இது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த டைரெக்ஷனுங்க? ஈஸ்ட் டைரெக்ஷனுங்களா? ஈஸ்ட்டு தான் உங்களோட ஆன்சர். ஃபஸ்ட்டு நார்த்துக்கு போகிறீங்க, ரைட்டு, தென் ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஸோ இது எந்த டைரெக்ஷனுங்க? ஈஸ்ட் டைரெக்ஷனுங்களா? ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்டு. கொஷின் நம்பர் 41. ரூபா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் அண்ட் வாக்ஸ் 15 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ரூபா அவங்க பாயிண்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி 15 மீட்டர் போகிறாங்க. டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 12 மீட்டர். டேர்ன்ஸ் ரைட் அகெயின் அண்ட் வாக்ஸ். வாட் இஸ் த டைரக்ஷன் ஷீ இஸ் ஃபேஸிங்? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ ரூபா வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட், அவங்க பாயிண்டில் இருந்து வாக்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். இதான் வெஸ்ட்டு நமக்கு. ஸோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து 15 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு ரூபா வராங்க. இப்போ இங்கே இருந்து டேர்ன் லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க 12 மீட்டர். அன்டேர்ன் ரைட்டு டேர்ன் பண்ணுறாங்க. எகெயின்ஸ்ட் வாக், ரைட்டு டேர்ன் பண்ணி அவங்க வாக் பண்ணுறது எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டைரெக்ஷன் நம்மளுக்கு என்னங்க வெஸ்ட்டு வருதுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட்டு. இன்னொரு டைம் சொல்கிறேன். ரூபா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் அண்ட் வாக்ஸ் 15 மீட்டர் வெஸ்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு 15 மீட்டர் வராங்க. லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க 12 மீட்டர். தென் ரைட்டு டேர்ன் பண்ணுறாங்க. இந்த டைரெக்ஷன் வந்துட்டு நமக்கு இங்கே எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இது வந்து வெஸ்ட் டைரெக்ஷனுங்க. கொஷின் நம்பர் 42. எ மேன் ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஜேர்னி ஃபேஸிங் த சன் ஏர்லி இன் த மார்னிங். சூரியனை நோக்கி வந்துட்டு சன்னை நோக்கி வந்துட்டு ஏர்லி இந்த மார்னிங்கில் அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஈஸ்ட்டை நோக்கி ஸ்டார்ட் பண்ணுவார்னு அர்த்தம். தென் ஹீ டேர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 2 கிலோமீட்டர். அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் ரைட் வாக் பண்ணி போகிறாரு. தென் ஹீ வாக்ஸ் 3 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் ரைட் அகைன். மறுபடியும் 3 கிலோமீட்டர் ரைட் அகெயின் திரும்பி போகிறாரு. விச் இஸ் த டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங் நவ்? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ எ மேன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜேர்னி ஈஸ்ட்டில். எ மேன் ஸ்டார்ட் இஸ் ஜேர்னி ஃபேஸிங் த சன்னை ஃபேஸ் பண்ணி போகிறதுனால ஈஸ்ட்டில் அவர் போகிறார். ஈஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ ஈஸ்ட்டில் போகிறாரு ஏர்லி இன் த மார்னிங். தென் ஹீ ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு. 2 கிலோமீட்டர் வாக் பண்ணி வராரு. அதுக்கப்புறம் தென் ஹீ வாக்ஸ் 3 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் ரைட்டு. அதுக்கப்புறம் ரைட்டில் 3 கிலோமீட்டர் வராரு. விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங் நவ்? இந்த டைரக்ஷன் தான் நமக்கு வருது. இது எந்த டைரக்ஷனுங்க? வெஸ்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட். 42. தென் 43. ராய் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட். தென் டேர்ன் நார்த் வெஸ்ட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். Then he turns south and walks 5 kilometer. Then again turns west and walks 2 kilometer. Finally he turns north and walks 6 kilometer. In which direction is he from the starting point? So north, south, east, west. இது வந்துட்டு உங்களுக்கு நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். இது வந்துட்டு உங்களுக்கு என்ன டைரக்ஷனுங்க? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ ராய் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட்.
ஈஸ்ட்னா இந்த சைடு வருது, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் வராருங்க. தென் டேர்ன் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் இப்படி சைடாக இருக்குங்களா, ஸோ இங்கே இருந்து நார்த் வெஸ்ட் இப்படி போடலாங்களா. நார்த் வெஸ்ட்டு 3 கிலோமீட்டர் வராரு. டேர்ன் சவுத். சவுத் எப்படி இருக்குது, கீழே பார்த்துருக்குங்களா, ஸோ சவுத்து 5 கிலோமீட்டர் வராரு. ஓகேங்களா, 5 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் தென் எகெயின் டேர்ன்ஸ் வெஸ்ட். அப்புறம் இங்கேருந்து வெஸ்ட்டுக்கு வராரு. வெஸ்ட் இந்த டைரக்ஷனுங்களா, வெஸ்ட்டுக்கு வராரு. தென் எகெயின் டேர்ன்ஸ் வெஸ்ட் அண்ட் வாக் 2 கிலோமீட்டர். வெஸ்ட்டில் 2 கிலோமீட்டர் வராரு. வந்ததுக்கப்புறம் ஃபைனலி ஹீ டேர்ன்ஸ் நார்த்து 6 கிலோமீட்டர். நார்த்தில் 6 கிலோமீட்டர் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் அடைஞ்சார். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் ஈஸ் ஹீ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு என்ன டைரக்ஷனில் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் இப்படி இருக்குங்களா. ஸோ இது என்ன டைரக்ஷனு, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஒன் மோர் டைம் சொல்கிறேங்க. ராய் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட். ஈஸ்ட்னா இப்படி வருது, ஸோ ஈஸ்ட் இப்படி வருது. 2 கிலோமீட்டர் வராரு. டேர்ன் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் பாருங்கள் இப்படி இருக்குங்களா, இங்கே இருந்து நார்த் வெஸ்ட்டு 3 கிலோமீட்டர் வராரு. தென் சவுத்துக்கு 5 கிலோமீட்டர் வராரு. அங்கே இருந்து வெஸ்ட்டுக்கு 2 கிலோமீட்டர் வராரு. அங்கேருந்து நார்த்துக்கு 6 கிலோமீட்டர் வராது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதான் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. அவங்க கேட்டிருக்கிற கொஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன் விச் டைரக்ஷன் ஈஸ் ஹீ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குங்களா, நமக்கு இப்படி இருக்கிறது வந்துட்டு நார்த் வெஸ்ட்டு டைரக்ஷன். அதாங்க அவங்களோட ஆன்சர். 45 problem. Shyam facing east. He walked 5 kilometers towards and then after turning to his right and walked 3 kilometers. Again he turned to his right and walked 4 kilometers. After this he turned back. Which direction was he facing at that time? ஓகேங்களா, இதான் உங்களோட ப்ராப்ளம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஷியாம் ஃபேஸிங் ஈஸ்ட். ஷியாம் வந்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி வராரு. ஹீ வாக்டு டுவோர்ட்ஸ் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி வராரு. ஆஃப்டர் டேர்னிங் ரைட் வாக்டு 3 கிலோமீட்டர். ரைட்டில் 3 கிலோமீட்டர் வராரு. எகெயின் ஹீ டேர்ன் டு ஹிஸ் ரைட். மறுபடியும் ரைட்டில் வாக் பண்ணி 4 கிலோமீட்டர் போகிறாரு. வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் திஸ் ஹீ டேர்ன்ட் பேக். இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் டேர்ன் பேக் திரும்பி நிற்கிறாரு. ஆஃப்டர் திஸ் ஹீ டேர்ன் பேக். விச் டைரக்ஷன் ஹீ வாஸ் ஃபேஸிங் அட் தட் டைம். இங்கே வந்துட்டு தென் அவர் திரும்பி நிற்கிறாரு. இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன டைரக்ஷனுங்க உங்களுக்கு, ஈஸ்ட் டைரக்ஷனுங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு ஈஸ்ட். இதான் 45. தென் 46th ப்ராப்ளம். ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் நார்த். ராஜு நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. ஹீ கோஸ் 30 மீட்டர் ஹெட் and turns left and goes 15 meter. Now he turns right and goes for 50 meter and finally turns to his right and walks. In which direction is he heading facing? Heading facing எல்லாமே ஒரே மீனிங் தாங்க. இப்போ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் தி நார்த். நார்த்தை ஃபேஸ் பண்ணி போகிறாரு. நார்த்தை ஃபேஸ் பண்ணி 30 மீட்டர் போகிறாரு. ஓகேங்களா, அண்ட் டேர்ன்ஸ் லெஃப்ட் அகெயின். லெஃப்டில் டேர்ன் பண்ணி 15 மீட்டர் போகிறாரு. நவ் ஹீ டேர்ன்ஸ் ரைட்டு டேர்ன் பண்ணி 50 மீட்டர் போகிறாரு. அண்ட் தென் ஃபைனலி ரைட்டு, மறுபடியும் ரைட்டை ஃபேஸ் பண்ணி வராரு. ஸோ இது எந்த டைரக்ஷன் அப்படின்னா, இது உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வருதுங்க, ஈஸ்ட் டைரக்ஷன் வருதுங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு ஈஸ்ட். 46th ப்ராப்ளம். Forty-seventh problem. Sanmitra starts from his house and walks 3 kilometers towards north. Then he turns right and walks 2 kilometers. Then he turns right and walks 5 kilometers. Then he turns right and walks 2 kilometers. And then again right and walks 2 kilometers. Which direction is he facing now? பாருங்கள், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கலாங்களா?
இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சன்மித்ரா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 கிலோமீட்டர் டுவோர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் அப்பரில் இருக்குங்களா, 3 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்குது. தென் ஹீ டர்ன்ஸ் ரைட்டில் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணி வராங்க. வந்ததுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணி வரப்போ தென் ரைட் 5 கிலோமீட்டர், மறுபடியும் ரைட் ஒரு 5 கிலோமீட்டர் வராருங்க. தென் ரைட் 2 கிலோமீட்டர், மறுபடியும் ரைட் 2 கிலோமீட்டர் வராங்க. தென் ரைட் 2 கிலோமீட்டர், மறுபடியும் இந்த 2 கிலோமீட்டரில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து நிற்கிது. ஸோ இப்போ அவங்க எந்த டைரக்ஷனில் இருக்காங்க? இது வந்து அப்பர் ஏரோ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்க, நார்த்துங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நார்த்து. இங்கே பாருங்கள், சன்மித்ரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ், வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். 3 கிலோமீட்டர் நார்த்தில் போகிறாங்க. தென் ஹீ டர்ன்ஸ் ரைட்டுக்கு வராங்க 2 கிலோமீட்டர் அண்ட் தென் டர்ன்ஸ். ஓகேங்களா, 5 கிலோமீட்டர் ரைட்டுக்கு வராங்க 5 கிலோமீட்டர், மறுபடியும் ரைட்டுக்கு வராங்க 2 கிலோமீட்டர், அகெயின் டர்ன்ஸ் ரைட் 2 கிலோமீட்டர். இது எந்த பாயிண்ட்டு? இது அப்பர், இது வந்துட்டு நார்த் டைரக்ஷன். நார்த்து தான் உங்களோட ஆன்சர். 48. Raju is Ramu's neighbor and he stays 100 meter away towards southeast. Venu is Raju's neighbor and he stays 100 meter away towards southwest. Kadar is Venu's neighbor and he stays 100 meter away towards northwest. Then where is the position of Kadar home in the relation to Ramu? ஸோ நமக்கு நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு இது தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது நார்த் வெஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம நார்மலாக நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ராஜு இஸ் ராமு நெய்பர். ராமுவோட நெய்பர் வந்து ராஜு. ஹீ ஸ்டே 100 மீட்டர் அவே டுவோர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது கீழே பார்த்த மாதிரி இருக்குங்களா, சவுத் ஈஸ்ட்டு. ஸோ ராஜு வந்து ராமுவோட நெய்பரு, சவுத் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ராஜு இஸ் ராமுஸ் நெய்பர், ஹீ ஸ்டேஸ். ஓகேங்களா, ராஜு ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்துட்டு ராமுவோட இடத்துல இருந்து பார்க்கும்போது, ராமுவோட பிளேஸில் இருந்து பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் புரிஞ்சிச்சுங்களா? ராஜு ராமுவோட நெய்பர். ஸோ ராமுவோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கார். நெக்ஸ்ட், வேணு இஸ் ராஜுஸ் நெய்பர். வேணு வந்து ராஜுவோட நெய்பர். ஹீ ஸ்டேஸ் 100 மீட்டர் அபவுட் டுவர்ட் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இதான் வந்துட்டு உங்களுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா, இதான் வந்துட்டு உங்களோட சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு இங்கே வந்துட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ வேணு வந்து ராஜுவோட எந்த டைரக்ஷனில் இருக்காங்க? சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. ஓகேங்களா, தென் காதர் இஸ் வேணு நெய்பர். காதர் வந்து வேணுவோட நெய்பர் அண்ட் ஹீ ஸ்டேஸ் 100 மீட்டர் அவே டுவோர்ட்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இங்கே இருக்குங்களா. ஸோ இங்கேருந்து போட்டால் இங்கே 4 இது போடும்போது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இப்படி வருங்களா. ஸோ காதரோட வீடு வேணுவோட வீட்டிலேருந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்துருச்சு காதரோட வீடு. தென் வேர் இஸ் த பொசிஷன் ஆஃப் காதர் ஹோம் இன் ரிலேஷன் டு ராமுவோட வீட்டை கம்பேர் பண்ணும்போது காதரோட வீடு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி வந்திருக்குதுங்களா, இது வந்துட்டு இப்படி வந்திருக்குதுன்னா இது என்ன டைரக்ஷனுங்க? இது எந்த டைரக்ஷன் வருது? காதரோட வீட்டிலேருந்து ராமுவோட வீடு வந்துட்டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன் உங்களுக்கு? சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஒன் மோர் டைம் இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. டயக்ராம் இப்படி போட்டுக்கோங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ராஜு இஸ் ராமோஸ் நெய்பர் அண்ட் ஹீ ஸ்டேஸ் 100 மீட்டர் அவே டுவோர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட். இப்போ ராஜு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் உங்களுக்கு இப்படி கீழே பார்த்த மாதிரி வருது. ஸோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ராஜு இஸ் ராமு நெய்பர், ஹீ ஸ்டேஸ் 100 மீட்டர் டுவோர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா, ராஜு வந்துட்டு ராமுவோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கார். வேணு இஸ் ராஜூஸ் நெய்பர். வேணுங்கிறவர் ராஜுவோட நெய்பர். அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கார். இதான் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இங்கே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. தென் காதர் இஸ் வேணுஸ் நெய்பர்.
அவர் எந்த டைரெக்ஷனில் இருக்கிறாருன்னா நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கிறார். நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன், இங்கே நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கார். இப்போ காதரோட வீடும் ராமுவோட ஒரு வீடு எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைரெக்ஷன்? சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன். ஆன்சர் வந்துட்டு சவுத் வெஸ்ட்டுங்க. உங்களுக்கு 48 ப்ராப்ளம். 49. Ramesh walked 3 km towards west. Ramesh walked 3 km towards west and turned to his left and walked 2 km. He then turned to his right and walked 3 km. Finally, he turned to his right again and walked another 2 km. In which direction is Ramesh from his starting point now? இப்போ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ரமேஷ் வாக்குடு. ரமேஷ் வந்து வாக் பண்ணி போகிறாரு டுவர்ட்ஸ் வெஸ்ட். இதானங்க வெஸ்ட்டு, இப்படி தானே இருக்குது வெஸ்ட்டு. ஸோ ரமேஷ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வெஸ்ட்டில் 3 கிலோமீட்டர் வாக் பண்ணி போகிறாரு. டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் 2 கிலோமீட்டர். லெஃப்டில் 2 கிலோமீட்டர் வராரு. அண்ட் ரைட்டில் 3 கிலோமீட்டர் போகிறாரு. ஃபைனலி டேர்ன் டு ஹிஸ் ரைட் 2 கிலோமீட்டர். ரைட்டில் போகிறாரு. இதான் அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் ரமேஷ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ரமேஷ் நிற்கிறது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ரமேஷ் நிற்கிறது என்ன டைரெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது? வெஸ்ட்டில் இருக்குது. வெஸ்ட்டு தாங்க உங்களோட ஆன்சர். 50. Deepa starts walking north towards and after a while she turns to her right. After walking some distance, she turns to his left and walks a distance of 1 kilometer. She turns left again. Which direction she moving? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு எழுதிக்கலாங்க. தீபா ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் நார்த் டுவோர்ட்ஸ். நார்த்தை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நார்த்தை நோக்கி நடக்கிறாங்க. வைல் ஷீ டேர்ன்ஸ் டு ஹர் ரைட்டு. அப்புறம் அவங்க ரைட்டுக்கு வராங்க. வைல் ஷீ டேர்ன்ஸ் டு ஹர் ரைட்டு. ஆஃப்டர் வாக்கிங் சம் டிஸ்டன்ஸ் ஷீ டேர்ன்ஸ் லெஃப்ட். 1 கிலோமீட்டர் லெஃப்ட்டு போகிறாங்க. அண்ட் வாக்ஸ் 1 கிலோமீட்டர் லெஃப்ட்டு. மறுபடியும் 1 கிலோமீட்டர் லெஃப்ட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இருக்குங்களா? இது எந்த டைரெக்ஷனுங்க? வெஸ்ட் டைரெக்ஷனுங்களா? ஒன் மோர் டைம் பார்க்கலாங்க. தீபா ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் நார்த். நார்த்துக்கு வராங்க. ஓகேங்களா? டேர்ன்ஸ் டு ஹர் ரைட்டு. ரைட்டுக்கு வராங்க. ரைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேர்ன்ஸ் டு ஹர் லெஃப்ட்டு. லெஃப்ட்டுக்கு வராங்க. சரிங்களா? 1 கிலோமீட்டர் மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வராங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு எந்த டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. லெஃப்ட்டு இந்த டைரெக்ஷன். ஸோ இது வந்து வெஸ்ட்டு. வெஸ்ட்டு தாங்க உங்களோட ஆன்சர் 50க்கு. தென் 51. ராமன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் த மார்னிங் ஃபேஸிங் த சன். சன்னை ஃபேஸ் பண்ணி வாக் பண்ணும்போது அது ஈஸ்டில் தான் இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் ஹீ டேர்ன் டு தி லெஃப்ட். லேட்டர் அகெயின் டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட். 2 லெஃப்ட் வருது. வாட் இஸ் த டைரக்ஷன் இஸ் ராமன் மூவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சன்னை ஃபேஸ் பண்ணி இருக்கிறனால ஈஸ்டில் தான் வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஈஸ்டில் வருது. ஒரு லெஃப்ட்டு, இன்னொரு லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டு எந்த டைரக்ஷன் கேட்குறாங்க. இந்த லெஃப்ட் உங்களுக்கு என்னங்க? வெஸ்ட்டு. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட்டு. 52. A starts walking towards north. Turn left. Again turn left. Turn right. Again turn right. 2 left, 2 right. Once again turn left. அதுக்கப்புறம் left. In which direction A is walking? A வந்து இங்கேருந்து வாக் பண்ணி போகிறாருங்க. ஃபஸ்ட்டு போகிறது நார்த்து. ஃபஸ்ட்டு போகிறது வந்துட்டு உங்களுக்கு நார்த்து. டேர்ன் லெஃப்ட். டேர்ன் லெஃப்ட். 2 லெஃப்ட் வந்துடுச்சு. அண்ட் தென் ரைட்டு. அகெயின் ரைட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. இது எந்த டைரெக்ஷனுங்க உங்களுக்கு? வெஸ்ட்டு டைரெக்ஷனாக வருதுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட்டு. தென் 53. X walks southwards and then turns right, then left and then right. Then which direction is he moving now? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எக்ஸ் வாக்ஸ் சவுத்வேர்ட்ஸ் நோக்கி அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு. ரைட்டு டேர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. மறுபடியும் ரைட் டேர்ன் பண்ணுறாரு. இந்த ரைட்டு எந்த டைரெக்ஷன்? இப்படி இருக்குங்க உங்களுக்கு. இப்படி இருந்தால் இது என்ன டைரெக்ஷனுங்க? வெஸ்ட்டுங்களா? வெஸ்ட்டு தான் உங்களோட ஆன்சர். சவுத்தில் வராரு.
ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு, லெஃப்ட்டில் வராரு, மறுபடியும் ரைட்டில் வராரு. இந்த ரைட்டில் வர்றது இப்படி இருக்குது. இது என்ன டைரக்ஷனு? வெஸ்ட் டைரக்ஷன். 54. A man started to walk east. A man started to walk east. After moving a distance, he turned to his right. After moving a distance, he turned to his right again. After moving a little, he turned to his left. In which direction was he going now? North, south, east, west. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. A man started walk to east. ஈஸ்ட்டை நோக்கி வாக் பண்ணி வராரு. கொஞ்சம் தூரம் மூவிங் a distance. He turned to his right. ரைட்டுக்கு வராரு. And he turned to his right. மறுபடியும் ரைட்டுக்கு வராரு. And he turned to left. லெஃப்ட் வராரு. இப்படி டவுன் ஏரோ வருது. டவுன் ஏரோ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? சவுத். ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு சவுத். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894 7959